ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, கடுமையான தாகத்தோடு இன்று உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். அப்பாவின் தாகத்தை போக்குவாயா இல்லையா என்று உன்னை சோதித்துப் பார்க்க நான் வரவில்லை. என் குழந்தையிடம் நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம். என் குழந்தையின் எதையுமே விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் உன் அப்பா உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் இந்த பொழுதுகள் நீ எதையுமே எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு அதாவது இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தெளிவை கொடுக்கும் என் குழந்தை. கடந்து வந்த பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு சரியான ஒரு புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா நின்று ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, ஏன் என்று பல கேள்விகள் உனக்குள் இருக்கும்பொழுது தெய்வம் இது போன்று பசியோடும் தாகத்தோடும் உன்னை தேடி வருவது போன்ற ஒரு செய்தி உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த செய்தியை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எப்பொழுதும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும். நான் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுது உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் முருகன் உன்னை சோதிக்க வரவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்றேன். அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் தண்ணீரை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உடத்தில் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எதையுமே யோசித்து வருந்தி விடாதே. தத்துவம் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வரும் இந்த பொழுது நீ எதையுமே தவிர்த்து விட்டு வருந்தக்கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையும் கடந்து என் குழந்தை நீ உனக்கான தேவைகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் அப்பனின் தாகம் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்துச் சொல்லும் அல்லவா? உன் அப்பன் முருகனின் தாகத்தோடு ஏன் உன்னை தேடி வர வேண்டும்? அப்பாவிற்கு தண்ணீர் எங்கும் கிடைக்காதா? என் குழந்தை இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உன்னை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இழுத்துச் செல்லவும் தேவையில்லாத விஷயங்களை உனக்கு கொடுக்கவும் நான் நினைப்பதில்லை. உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் என்ன நினைக்கிறேன் என்பதை நீ உணர்ந்திருப்பது உண்மையென்றால் உன்னை தேடி வருவேன். இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருப்பது போல எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். உன் அப்பன் முருகன் எந்த நிலையிலும் உன்னை காக்க வருபவன் நானே. உன்னை குழப்பி விடுவேன் நான் தானே. அதாவது உனக்கு கஷ்டங்களை கொடுப்பேனே என்று நிச்சயமாக இல்லை. எதுவென்றாலும் என் குழந்தை உனக்காக நான் வரக்கூடிய இந்த தருணங்கள் எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் குழந்தை நீ எதையோ யோசித்து வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. உனக்காக நான் என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் நான் சரியாக மீண்டும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கின்றேன். உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்கெங்கோ செல்லும் பொழுது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேறு வேறாக இருக்கும் பொழுது உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உனக்கு நடத்த முடியாமல் போய்விடுகின்றது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடுகின்றது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சற்று கவனத்தோடு தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடம் வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான். ஆனால் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் அப்படி நாம் வெளிப்படையாக சொல்லிவிட்டோமானால் என் குழந்தை ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சேர தூக்கி சுமக்க முடியாமல் நீ கலங்கி நிற்பாய் அல்லவா? அதனால்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன்.
உன்னோடு உன்னை தொடரும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்திட வேண்டும். காரணமில்லாமல் உன் வாழ்க்கை இழந்த சாயப்பா எதையும் சொல்வதுமில்லை. அதை செய்யச் சொல்லி உன்னை வற்புறுத்துவதும் இல்லை. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், உன் அப்பன் முருகன் நான் உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த பேரதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக விட்டுவிடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பா நிற்கும் பொழுது என் குழந்தை உன்னை சூழ்ந்து வருவது, இந்த ஆச்சரியங்களை எல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக நீ கவனித்து உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சற்று மன தெளிவோடு என்னவென்று புரிந்து கொண்டு இனி நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்த்தி உனக்காக, அதாவது உனக்காக இந்த அப்பன் முருகன் வரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடையதாக மாற்றி நீ சந்தோஷமாக இருக்க பழகிவிடு. தெய்வம் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். அப்பன் முருகன் இருக்கும்பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம். உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுக்க வந்த நேரம். என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கி தவிக்காதே. உன்னோடு உடன் வரும் இந்த மாற்றத்தை எண்ணி நீ நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும். உனக்காக நான் இருப்பதை நீ எப்பொழுதும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் முருகன் இருக்குமிடம் உனக்கு வெற்றியின் பிறப்பிடமாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள். அப்பாவின் தாகத்தை தணித்தால், அதுவும் இந்த நல்ல நாளில் தணித்தால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனால்தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்பா எதையுமே உன் முன்னால் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதற்காக காலம் நேரம் எல்லாம் பார்ப்பது கிடையாது. அதற்காக உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் என்னவென்று நான் தேடிக்கொண்டிருப்பது கிடையாது. நடக்கும் எல்லாமும் நல்லதுக்குத்தான் என்பதனை உன் அப்பன் முருகன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம். நீ எதையும் யோசித்து இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே. தெய்வத்தின் அன்பு உன்னை தேடி வரும் இந்த காலம். நீ எதற்காகவும் எந்த இடத்திலும் இன்று மற்றவரிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று இந்த மனிதர்கள் தெரிந்து கொண்டார்களே, ஆனால் நிச்சயமாக அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டு நிற்பார்கள். உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் கண் வைத்து கொண்டிருப்பார்கள். என்ன இது, நாம் எத்தனை தெய்வங்களை விழுந்து விழுந்து வணங்குகிறோம், கோவில் கோவிலாக பணத்தை வாரி இறைக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் கிடைக்காத உதவி தெய்வத்திடமிருந்து இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது? நாம் எல்லாம் வேண்டி விரும்பி நின்றும் நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி அவர்கள் யோசிக்கும்படியாகத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த அப்பன் முருகன் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதியாக எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் முருகன் முன் என்று உன்னை எப்பொழுதும் நீ விரும்பியதையெல்லாம் நடத்தி கொடுக்க உன்னோடு உறுதுணையாக நிற்கும் இந்த நேரம். எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் போல உன்னை சுற்றி சுற்றி வர தொடங்கிவிட்ட இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது. உன்னால் வெளியில் சொல்ல முடியாத விஷயமாகவே இருந்திருந்தாலும் அந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அன்பும் கிடைத்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் உன் அப்பன் முருகன் ஒன்றன் பின் ஒன்றாக வகுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்பொழுதுதான் அப்பாவிற்கு ஒன்று புரிந்தது. நீ யாருடைய தாகத்தை தணிக்காமல் விட்டாய் என்று சற்று சிந்தித்து, என் குழந்தை தாகம் என்று வந்து நிற்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுடைய தாகத்திற்கு நாம் நிச்சயமாக தண்ணீரை கொடுக்க, அவர்களுக்கு நாம் கொடுக்க நினைப்பதையெல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நிலைகளை உணர்ந்து நம்மை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நாமும் நம்முடைய இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் உடனிருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடு. இந்த அப்பன் முருகன் உடனிருந்து உனக்கு கொடுக்கும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாம் உன்னை ஆனந்தப்படுத்தும்படி, உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும்படி அப்பா வந்து நிற்பேன். இந்த நேரம் உனக்கு எதுவெல்லாம் குழப்பத்தை தருகிறதோ, இந்த நேரம் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதை கலக்கமடைய செய்கிறதோ, அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நீ ஒருவருக்கு செய்யாமல் விட்டது உன்னை அதிகமாக சோதித்திருக்கிறது என்பதனை, அதிகமாக உனக்கு சோதனைகள் வேதனைகளை தந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் என் குழந்தை உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். இந்த நேரம் எல்லாமுமாக உன்னை தேடி இந்த அப்பன் முருகன் நான் வருவேன். எதையும் நீ மனதில் வைத்து கொண்டு புழுங்கிக் கொண்டிருக்காதே. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நீ ஒருவருக்கு செய்யாமல் விட்டது உன்னை அதிகமாக சோதித்திருக்கிறது என்பதனை, அதிகமாக உனக்கு வேதனைகளை தந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். இந்த நேரம் எல்லாமுமாக உன்னை தேடி இந்த அப்பன் முருகன் நான் வருவேன். உன் வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் மட்டுமே நினைத்து பதறிக்கொண்டிருக்க கூடாதல்லவா? நீ ஒன்றை மட்டும் எப்பொழுதும் செய்து கொண்டிரு. அன்னதானம் செய்வது என்பது இந்த வாழ்க்கை